லைக் ஆல்கைன் அப்படின்ற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இங்கே பென்சைன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் there is a lot of difference are there with respect to alkynes and benzene. ஸோ ஆல்கைனில் என்ன இருக்குது நமக்கு நல்லா தெரியும். கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடைசேஷன் வந்து sp ஹைப்ரிடைசேஷன் தான், கார்பன். ஸோ ட்ரிபிள் பாண்டு கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய கார்பன் இஸ் ஹேவிங் sp hybridization. பட் இன் கேஸ் ஆஃப் பென்சைன் அதே மாதிரி இங்கே sp ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா எப்படி இருக்கும், நமக்கு இங்கே ஒரு sp ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸு ஹைட்ரஜனோட சிங்கிள் பாண்டில் இருக்கும். இங்கே இந்த சென்டரில் இருக்கிறது சிங்கிள் பாண்ட் சிக்மா, அதுவும் sp ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸோட ஓவர்லாப்பில். மீதி இருக்கிற 2 பை பாண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அபவுட் சைட்வைஸ் ஓவர்லாப்பிங் வித் ரெஸ்பெக்ட் டு py pz orbitals. So it is unhybridized orbital. But in case of benzene, it is not like sp hybridization which is existing in alkyne. It is somewhat different. என்ன வேலை டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is benzene which is having 3 double bonds. In addition to that, we will have one more double bond, one more pi bond. It's not double bond, one more pi bond. This is what we can call it as, this overall molecule we can call it as benzene. So இந்த இடத்துல we are not having any sp hybridization, as it is whatever we have in the benzene ring, we have sp2 hybridization only. These 2 carbon atoms are sp2 hybridized carbons only. So whatever this third bond is created by means of sp2 hybridized orbitals in the sidewise overlapping. So that is what the basic difference between alkyne and then benzene. So in the sp2 hybridized orbital sidewise overlap we are getting this third bond, that is one more pi bond. அதனால இது வந்து ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ லைக் இங்கே ஆல்ரெடி வீக்காக தான் இருக்கும் ட்ரிபிள் பாண்டு. வென் கம்பேர்ட் டு தட் ஒன், இந்த சைட்வைஸ் ஓவர்லாப்பிங் வித் ரெஸ்பெக்ட் டு sp2 ஹைப்ரிடைசேஷன் இஸ் நாட் தட் மச் எஃபெக்டிவ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்டாக ஃபார்ம் ஆகிருக்கிற பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி வீக்காக இருக்கும். அதாவது தேர்டாக ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய அந்த பை பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வீக் பாண்டாக இருக்கும். அதனால் ஜென்ரலி பென்சைன்ஸ் ஆர் மோர் ரியாக்டிவ். ஸோ ரொம்ப வீக்காக இருக்கும், மோர் ரியாக்டிவ். So these are the basic information which we have